இந்த செஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் வவுச்சர் என்ட்ரி வந்து எப்படி Tallyerp9ல என்ட்ரி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஜேர்னல் வந்து என்ன, ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஜேர்னல்னால் என்ன, அது எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜேர்னல் என்ட்ரி வந்து நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கம்பெனியில் மெயின்டைன் பண்ணுற கேஷ் அண்ட் பேங்க் ரெண்டுமே வந்து இன்வால்வ் ஆகாமல் ஒரு என்ட்ரி நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம ஜேர்னலில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சாண்டல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னோடய கேஷ் பேலன்ஸ் காட்டுறேன். ஓகேங்களா, கேபி ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே, ஸோ டி ப்ரெஸ் பண்ணுறேன், தென் அக்கௌண்ட்ஸ் புக், அதனால் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன், கேஷ் அண்ட் பேங்க் புக். ஓகேங்களா, இங்கே வந்து நான் என்டர் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ், அதாவது கேஷ் இன் ஹேண்ட் கம்பெனியில் கேஷ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 55,000 இருக்குது. ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இங்கே எதுவுமே காட்டலை, ஏன்னா நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஒன்று க்ரியேட் பண்ணலை. ஸோ பேங்க்கில் வந்து பேலன்ஸ் வந்து காட்டலை, பேங்க் பேலன்ஸும் கிடையாது. ஓகேங்களா, இப்போ வந்து என்கிட்ட கேஷ் மட்டும்தான் இருக்குது. நம்ம கையில் இருக்க கேஷ் இன் ஹேண்டு, ஓகேங்களா, இதை வச்சும் நம்ம எந்த என்ட்ரியும் போட்டிருக்க மாட்டோம். பேங்க்கில் இருக்க பேலன்ஸ் வச்சும் நம்ம எந்த என்ட்ரியும் போடலை. ஆனால் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஜேர்னலில் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஜேர்னல் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் தான், நம்ம கேஷ் பேலன்ஸும் கம்மியாகாது, எந்த சேஞ்சஸுமே ஆகாது, பேங்க் பேலன்ஸும் கம்மியாகாது, எந்த சேஞ்சஸுமே ஆகாது. ஆனால் ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். ஓகே, இது எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஜேர்னலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல வந்து ஜேர்னல் போடுறாங்க. இந்த ஜேர்னல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரின்னு கூட சொல்லலாம். என்ட்ரிஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கூட ஏற்கனவே போட்ட வந்து பில்லை வந்து நம்ம மாற்றாமல் ஆல்டர் பண்ணாமல் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிக்காக கூட நம்ம ஜேர்னல் போட்டுக்கலாம். இந்த ஜேர்னல் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிக்ஸட் அசெட் எடுத்துக்கலாம். ஃபிக்ஸட் அசெட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஆஃபீஸ்க்காக வந்து ஏதாச்சும் ஒரு ஃபர்னிச்சர் ஏதாச்சும் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. அது பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ரேட் இருக்கும், ஆனால் இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுவோம். டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டெப்ரிசியேஷன் அமௌண்ட் மைனஸ் ஆகி நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் டேலி பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக டேலி ஆகாது, ஏன்னா டெப்ரிசியேஷன் ஆனதுனால. அப்போ வந்து அந்த டெப்ரிசியேஷனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜேர்னலில் போட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து ஜேர்னல் யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெட்டாஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுவோம், நம்ம கிரெட்டாஸ் கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதே மாதிரி நம்மளோட கஸ்டமர்ஸ் டெட்டாஸ்க்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம டிஃபால்ட்டாக, அதாவது ப்ரீவியஸாகவே நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர் எப்படி போடுறது, சேல்ஸ் வவுச்சர் எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சேல்ஸ் வவுச்சர் வந்து நான் காட்டுறேன். கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே, தென் அக்கௌண்ட்ஸ் புக், இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரெஜிஸ்டர், எஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மந்தில் போட்ட சேல்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஏப்ரல் மந்தில் வந்து நான் சேல்ஸ் போட்டிருக்கேன். இங்கே யார்கிட்ட போட்டிருக்கேன்னா ஏபிசி கம்பெனி டெட்டார், இவங்க வந்து என்னோட கஸ்டமர். ஸோ டெட்டார் கம்பெனிக்கிட்ட நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோக்கு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh ரூபாய்க்கு பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த பில்லை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh ரூபாய் அமௌண்ட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன் கீபோர்டு. ஆனால் வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கல. ஓகேங்களா, டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கல. இப்போ வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு, அதாவது ஸ்டாக் வந்து நம்ம அவங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டோம். அந்த கஸ்டமர் வந்து எனக்கு என்ன பண்ணலைன்னா இன்னும் பேமெண்ட் பண்ணலை. நான் சேல்ஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கான பேமெண்ட் வந்து எனக்கு இன்னும் வந்து சேரலை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு கால் பண்ணிவிட்டு நான் 1 lakh அமௌண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேனே, ஏதாச்சும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போடுங்க, டிஸ்கவுண்ட் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம், சரி ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். சரி 1 lakh ரூபீஸ்க்கு அவங்க நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், சரி ஒரு 10% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் அப்படின்றோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சேல்ஸ் பில்லில் நம்ம டிஸ்கவுண்ட் போடுறதா இருந்தால் இங்கேயே 10% கொடுத்து நம்ம பில் போட்டிருக்கலாம். இந்த பில்லோட காப்பி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கஸ்டமருக்கு அனுப்பிச்சாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பில்லை ஆல்டர் பண்ணாமல் ஜேர்னலில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட்டு இதை நம்ம டேலி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜேர்னல் பண்ண போகிறோம். ஜேர்னலுக்கு வந்து நம்ம அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் போய்ட்டு ஜேர்னல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ஜேர்னலுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F7 கொடுத்துருக்காங்க. ஸோ F7 நம்ம ப்ரெஸ் பண்ணி ஜேர்னல் வவுச்சருக்கு நம்ம போய்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட் சேஞ்ச் பண்ணோன்னா F2 கொடுத்து, டேட் வந்து இங்கே 6ல் இருக்குது. நம்ம போட்ட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4th month. ஸோ 4th monthலேயே நம்ம, அதாவது ஏப்ரல் மந்தில் டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பை டூ 2 ஆப்ஷன்ஸு.
அதாவது பை வந்து என்ன, டூ அப்படின்னா என்ன, பையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபிட்டாகவும் டூவில் வந்து கிரெடிட்டாகவும் எடுத்துக்கலாம். இங்கே என்ன கான்செப்டில் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெபிட்டில் அதாவது நாமினல் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா டெபிட்டில் நம்ம என்ன போடுவோம், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், அண்ட் கிரெடிட்டில் வந்துட்டு இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம எதுக்காக எக்ஸ்பென்ஸ் அண்ட் லாஸஸ், அதாவது டிஸ்கவுண்ட் வந்து நம்ம அலோவ் பண்ணுறோம், டிஸ்கவுண்ட் கிவன் டு கஸ்டமர்ஸ். நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறது வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸாக கெயினான்னு முதல்ல பாருங்கள். இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேல்ஸ் பண்ண வேல்யூ வந்து 1 lakh ரூபி தான் நமக்கு வர வேண்டியது, பேமெண்ட்டாக நமக்கு வர வேண்டியது. ஓகேங்களா. ஆனால் அந்த 1 lakhலேருந்து நம்ம 10% டிஸ்கவுண்ட், அதாவது 10,000 ருபீஸை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணுறதுனால என்னென்னா, அது நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ், அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வராது. அந்த 1 lakhல 10% அமௌண்ட் போயிட்டு டிஸ்கவுண்ட்டாக போயிட்டு பேலன்ஸ் உள்ள 90,000 அமௌண்ட்டு தான் வந்து நமக்கு வரப்போகுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டிஸ்கவுண்ட் கிவன் அப்படின்றது வந்து ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கேஷ் வந்து நம்ம எவ்வளோ இருக்குது, நம்ம கேஷ் இன் ஹேண்ட் 55,000 இருக்குதுன்னு பார்த்தோம். பேங்க் பேலன்ஸே கிடையாது, ஏன்னா நான் பேங்க் அக்கௌண்ட்டே நான் ஓப்பன் பண்ணலை. அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை செக் பண்ணலாம். இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு க்ராஸ் ப்ராஃபிட் இருக்குது இல்லைங்களா, க்ராஸ் ப்ராஃபிட் இருக்குது. இந்த க்ராஸ் ப்ராஃபிட் கிடைக்கிற க்ராஸ் ப்ராஃபிட்டில் இருந்துட்டு நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போக பேலன்ஸ் உள்ளது தான் நெட் ப்ராஃபிட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் இதுவரையும் என்ட்ரு ஆகலை. ஓகேங்களா, என்ட்ரு ஆகலை. இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் இது எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் நம்ம F7 கொடுத்துட்டோம், தென் டேட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லெஜர் க்ரியேட் ஆல்ரெடி லெஜரில் வந்து டிஸ்கவுண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே எதுவுமே டிஸ்கவுண்ட் க்ரியேட் பண்ணாததுனால ஆல்ட் சி கொடுத்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஆல்ட் சி இங்கே கொடுத்தோன்னா நம்ம லெஜர் க்ரியேஷன் ஷார்ட்கட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு இந்த ஸ்க்ரீனில் நம்ம லெஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, டிஸ்கவுண்ட் கிவன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இது அண்டரில் என்ன செலக்ட் பண்ணணும்னா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஏன்னா இது வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம், இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நான் செலக்ட் பண்ணி நான் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் சியில் வச்சு, அதாவது நம்ம பர்டிகுலர்ஸ் காலம் இருக்கு இல்லைங்களா, அந்த பர்டிகுலர்ஸ் காலமில் வச்சு நம்ம ஆல்ட் சி கொடுத்தோம் அப்படின்னா லெஜர் கிரியேஷனோட ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம லெஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே இந்த டெபிட் இல்லை கிரெடிட் இங்கே வச்சு ஆல்ட் சி கொடுத்தோன்னா கேல்குலேட்டர் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1 lakhல 10% கேல்குலேட் பண்ணணும், உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நாங்கள் டெபிட்டில் வச்சுட்டு ஆல்ட் சி கொடுத்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே போட்டு காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கொடுத்துருக்கேன். 1 lakhலேருந்து இன்ட்டு 10% கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த 10% ஆன அமௌண்ட் இங்கே வந்து என்டர் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து கீழே 2ல் வந்துருச்சு. இப்போ நம்ம யாருக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோன்னா, நம்மளோட டெப்டாஸ்க்கு, அதாவது நம்மளோட கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ஏபிசி கம்பெனி இவங்க கிட்ட தான் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கம்பெனியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அதுவாக என்டர் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஏபிசி கம்பெனி, அதாவது என்னோட டெட்டார்கிட்ட வந்து 1 lakhக்கு நான் சேல்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க நமக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 90,000 தான். ஏன்னா 1 lakhலேருந்து 10,000 ருபீஸ் நம்ம டிஸ்கவுண்ட்டாக போட்டு அவங்க நமக்கு தர வேண்டிய அமௌண்ட்லேருந்து 10,000 மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து சேல்ஸ் காலத்திலே போடாமல் நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியாக ஜேர்னலில் போட்டு நம்ம டேலி பண்ண போகிறோம். இப்போ நான் என்டர் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ பாருங்கள், கேஷில் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே, தென் அக்கௌண்ட்ஸ் புக், கேஷ் பேங்க் புக். இங்கே போய் பாருங்கள், நம்ம கேஷ் இன் ஹேண்ட் 55,000 இருந்துச்சு. இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகலை, பேங்க் பேலன்ஸும் கிடையாது. ஸோ அதுலேயும் எந்த சேஞ்சஸுமே ஆகலை. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே, அக்கௌண்ட்ஸ் புக், லெஜர்க்குள்ளே போய்ட்டு என்னோட டேட்டா கம்பெனியை நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏப்ரல் மந்தில் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன் 1 lakh ருபீஸ்க்கு. ஸோ 1 lakh ரூபி இங்கே கரண்ட் டோட்டல் காட்டுதுங்களா, இதில் வந்து 1 lakh ருபீஸ்க்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு ஜேர்னல் போட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். டிஸ்கவுண்ட் வந்து 10,000 நம்ம மைனஸ் பண்ணிட்டதுனால அவங்க நமக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 90,000 மட்டும்தான். ஸோ இந்த 90,000க்கு மட்டும் நம்ம ரிசீவ் பண்ண மாதிரி ஒரு ரெசிப்ட் என்ட்ரி போட்டுக்கலாம்.
நான் இங்கே வச்சு ஆல் டிஏ கொடுக்குறேன். ஆல் டிஏ கொடுத்தேன்னா அக்கௌண்டிங் வவுச்சர் கிரியேஷன் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்துட்டு ரெசிப்ட்டுக்கு வந்து என்ன ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா F6. ஸோ F6 கொடுக்குறேன். டேட் வந்து ஏப்ரல் தான் இருக்குது. ஸோ சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஒருவேளை இந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஏப்ரலில் வந்து பேமெண்ட் பண்ணலை, நெக்ஸ்ட் மந்தில் தான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டு மந்த் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஏப்ரலே கொடுத்துக்கிறேன். தென் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் ரெசிப்ட் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். ஒன்று எய்தர் கேஷ் பேமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை செக் பேமெண்ட்டாகவும் இருக்கலாம். அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா கேஷ் ரெசிப்ட் போட போகிறேன். ஸோ கேஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து யார் நமக்கு ரெசிப்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி கம்பெனி கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 90,000 தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ 90,000 நம்ம இங்கே போட்டுக்கலாம். போட்டு என்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி கம்பெனி நம்ம கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் வந்து 90,000 அது கொடுத்தாச்சு. இப்போ அவங்களுக்கு பெண்டிங் எதுவும் இல்லை. ஸோ 0 பேலன்ஸ் அங்கேயே காட்டுது. நம்ம என்டர் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் டோட்டல் ரெண்டும் ஈக்குவலாக டேலி ஆகிருக்கும். அதாவது 1 lakh rupeesக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்துட்டு ஜேர்னல் வந்து 10,000, அதாவது 1 lakhலேருந்து 10% நம்ம டிஸ்கவுண்ட் கிவன் பண்ணியிருக்கோம். தென் அவங்க பேலன்ஸ் வந்து அமௌண்ட் 90,000 அமௌண்ட்டை தான் நமக்கு கேஷாக அவங்க பே பண்ணியிருக்காங்க. நம்ம ரெசிப்ட் வவுச்சர் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு பாருங்கள், கேஷில் வந்து இது எந்த சேஞ்சஸுமே ஆகலை, பேங்க்லேயும் எந்த சேஞ்சஸுமே ஆகாது. இப்போ இங்கே கேஷில் ஏன் சேஞ்சஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு கொடுத்த ரெசிப்ட் வந்து 90,000 வந்து கேஷ் ரெசிப்ட் கொடுத்ததுனால அந்த அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் இல்லைங்களா, இந்த டிஸ்கவுண்ட் வந்து அண்டரில் நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஸ்கவுண்ட் வந்து 10,000 rupees வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இங்கே என்ட்ரு ஆகும். ஓகே, இப்போ நம்ம போட்ட ஜேர்னல் இதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளே பார்க்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மெனுவில் போய்ட்டு நீங்கள் டே புக் கொடுத்து நீங்கள் டிஸ்பிளே பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எதை ஆல்டர் பண்ணணுமோ என்டர் கொடுத்து நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை டெலீட் பண்ணணும் அப்படின்னா நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன், ஆல்ட் டி கொடுத்து ஒருவேளை இந்த ரெசிப்டை வந்து எனக்கு வேண்டாம், அவங்க இந்த மந்தில் கொடுக்கல, அவங்க நெக்ஸ்ட் மந்தில் கொடுக்குறாங்க, இப்போதைக்கு போட வேண்டாம், நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் டி கொடுத்து ஒய் ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம்.